வணக்கம் நண்பர்களே. கிராம ஊராட்சி செயலாளர் பதவிக்கான இன்டர்வியூவை ஒத்தி வச்சு டிஎன்ஆர்டி வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம ஊராட்சி செயலாளர் பதவிக்கு யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க, செலக்ட் ஆகலைன்ற ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க. செலக்ட் ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12ஆம் தேதி வந்து இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் புதுசாக ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்திருக்கு. என்னன்னா, இந்த மாதிரி வந்து டிசம்பர் 12ஆம் தேதி நடைபெற இருந்த இந்த நேர்முக தேர்வு வந்து சில நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. புதிய தேதி வந்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் போட்டிருக்காங்க. இதோட முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த கிராம ஊராட்சி செயலாளர் பதவிக்கு அப்ளை பண்ணவங்களோட ரேங்க் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து செலக்ட் ஆனவங்களோட பேரும் இருக்கும், செலக்ட் ஆகாதவங்களோட பேரும் இருக்கும். நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய கம்யூனல் கேட்டகரி, உங்களுடைய ரிசர்வேஷன் கம்யூனல் கேட்டகரி இதெல்லாம் செலக்ட் பண்ணி ஷோன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரேங்க் லிஸ்ட் பெருசாக வெளியே அப்படியே உங்களுக்கு வந்து ஷோ ஆகி காமிக்கும். அதில் உங்களோட பேர், உங்களுடைய மார்க்கு எல்லாமே காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே சில பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பச்சை கலரில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க மட்டும்தான் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க, இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு தனியாக ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா, உங்களை வந்து நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் வந்து உங்களோட பேர் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. மூணாவது ஒரு காலம் இருக்கும். அது என்னன்னா, இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட் தனியாக கொடுத்துருப்பாங்க. அது சில கேட்டகரியில இருக்கு, சில கேட்டகரியில இல்லை. ஸோ உங்களுடைய மார்க்குக்கு நீங்க எத்தனாவது ரேங்க்னு சொல்லிட்டு அந்த லிங்க்ல போய் பார்த்துக்கலாம்.